அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி வருகின்ற பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை நிகழ்கிறது. இந்த மகா சிவராத்திரி அன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் அமோகமான வாழ்க்கையையும் தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 அதிர்ஷ்டசாலிகள் நீங்களா இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக திகழ்ந்து வருபவர் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம். திரும்பும் திசை எங்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் சிவபெருமானுக்கு கோயில்கள் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு மிகச்சிறந்த உகந்த நாளாக விளங்கக்கூடியது மகா சிவராத்திரி திருநாள். அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி திருநாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமது வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருந்து வருது. பல சிறப்புகளை இந்த மகா சிவராத்திரி திருநாள் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதே மகா சிவராத்திரி திருநாளில் தாங்க சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சுப நாளாக மகா சிவராத்திரி திருநாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருதுங்க. நவக்கிரகங்களில் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான். இவர் ஒரு மாதத்திற்கும் குறைவாக தொடர்ந்து மாற்றக்கூடியவர் புதன் பகவான். கல்வி, நரம்பு, படிப்பு, வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வரக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் புதன் பகவான் வருகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதியான மகா சிவராத்திரி திருநாளில் உதயமாகிறார். மகா சிவராத்திரி திருநாளில் புதன் பகவான் உதயமாகிறதுனால இதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுது. இருந்தாலும் ஒரு சில ராசிகள் இதன் மூலமாக யோக பலன்களை அனுபவிக்க போவதாகவும் சொல்லப்படுது. அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரி திருநாளில் புதன் உதயமாகிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் முழுமையாகவே கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அவை அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிகரமாக முடிவடையும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பலவிதமான சிக்கல்கள் அனைத்துமே கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு வாழ்க்கையில் விரைவில் திருமணம் ஆகக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். காதல் வாழ்க்கை தங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் தங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. இந்த காலத்தில் புதன் பகவான் அப்படிங்கிறவர் தங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் தருவார். எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுடைய வாழ்க்கை சார்ந்ததாக இருந்தாலும் அல்லது குடும்பம் சார்ந்ததாக இருந்தாலும் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம் இப்படி எந்த விஷயத்தை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாகட்டும் அது தங்களுக்கு நன்மையையும் அனுகூலங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரப்பெறுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்
காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது. தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பலதரப்பட்ட விஷயங்கள், ஆசைகள், கனவுகள் இவை அனைத்துமே தங்களுக்கு ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். அடுத்த ராசி கன்னி ராசி. மகா சிவராத்திரி திருநாளில் புதன் பகவான் உதயமாகிறதுனால தங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னு ஜோதிடம் சாஸ்திரங்கள் சொல்லுது. மேலும் தொழிலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. பேச்சு திறமையால் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வெற்றியடைய வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே போல் நண்பர்கள் தங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பலதரப்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் உருவாவது அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உங்களை தேடி பல நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் ரீதியாகவும் அல்லது உங்களுடைய உத்தியோகம் ரீதியாகவும் பலதரப்பட்ட நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு சாதகமாகவே முடியும். வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களினுடைய கனவு இந்த காலகட்டத்தில் நினைவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நீடித்திருந்த பலதரப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் இவை அனைத்துமே ஒவ்வொன்றாக தங்களை விட்டு விலகி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சூடுபிடித்து முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியோடு நல்ல இரட்டிப்பு லாபத்தையும் தங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்தபடியே நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல அனுகூலங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட பலதரப்பட்ட இன்னல்கள் அனைத்துமே தங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி குடும்ப சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். கடன் சுமைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். பலதரப்பட்ட நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரி திருநாளில் புதன் பகவான் உதயமாவது தங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. நல்ல செய்திகள் தங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது. எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீண்ட தூர பயணங்கள் தங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். சிக்கல்களில் இருந்து தங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சற்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படுங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா செய்யக்கூடிய முதலீடுகள் தங்களுக்கு நல்ல பலன்களையும் இரட்டிப்பு லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எதெல்லாம் தங்களுக்கு இழுபறியாக இருந்ததோ, எதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து வந்து காலதாமதமாகி கொண்டிருந்ததோ அவை அனைத்துமே தங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறதுங்க. சமுதாயத்திலையும் சரிங்க, உங்களுடைய குடும்பம் அப்படி இல்லைன்னா உத்தியோகத்தில்
உங்களுக்கான தனி கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, புகழ் இவை அனைத்துமே கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். வங்கி இருப்பு கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. இன்ப சுற்றுலா சென்று வந்து குடும்பத்தையும் மகிழ்ச்சிகரமாகவே பார்த்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் சாதகமான நிலையும் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலையும் தங்களுக்கு உருவாகும்.